ஹாய் ஆல் வணக்கம். இன்றைக்கி சண்டே ஈவினிங் சும்மா ஒரு ரைட் போயிட்டு கொஞ்சம் ஏதாவது வாங்கிட்டு வரலாம், நெய் வாங்கிட்டு வரலான்னு கிளம்பினோம். நெய்க்கு தூக்கும் வாட்டர் பாட்டிலும் எடுத்து கிளம்பிட்டோம். மழை பெய்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் ரெயின் கோட்டும் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் அதுக்கப்புறம் சரி டூ வீலர்லேயே போகலாம், இவி பைக்கில் போகலான்னு மார்னிங்கே பைக்கையும் சார்ஜ் போட்டு வச்சுட்டோம். மழை பெய்யுமா, காரில் போகலாமா, பைக்கில் போகலாமான்னு யோசித்தேன். இல்லை ஜாலியாக டூ வீலர்லேயே போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து நங்கநல்லூர் போகிறதுக்கு வந்துட்டு 18 கிலோமீட்டர்ஸ் காமிச்சிச்சு. 48 மினிட்ஸ் ஈக்கோ மோடில். நாங்கள் வச்சுருக்கிறது ஏத்தர் பைக். ஈக்கோ மோடில் போகிறதுக்கு வந்துட்டு 48 மினிட்ஸ் காமிச்சது. அப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இல்லை இதான் 90 கிலோமீட்டர் காமிக்குதே, நம்ம வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் மோட் வச்சுட்டு கிளம்பிடலாம், ஃபாஸ்ட்டாக போயிடலாம் அப்படின்ட்டு அப்புறம் மோடை மாற்றிட்டு கிளம்பிட்டோம். நல்லா இருந்தது. ஈவினிங் ரோட் ஃபுல்லாக போகும்போது நல்லா மழை மேகமாக இருந்தது. வானத்தை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருந்தது, நனைஞ்சிருவோமோ அப்படின்னு. போகிற வழியெல்லாம் ஒரே லைட்டிங்ஸ் தான். ஏன்னா ஆடி மாத கடைசி நாள் இல்லையா. அம்மன் கோயிலில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நல்லா சாமிக்கு வந்துட்டு பூஜைலாம் நடந்தது. நாங்கள் வரும்போது அம்மன் பார்த்தோம். எல்லா கோவில்லையும் பார்த்தோம், ஃபுல்லாக கூட்டம் தான், நல்ல கூட்டம் தான். நிறைய பேர் தீ மிதிக்கிறது அதெல்லாமே கட்டெல்லாம் வச்சு அந்த தீ மிதிக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. போகிற வழி ஃபுல்லாக ஒரே கோவில் தான், ஃபுல்லாக லைட்டிங்ஸ் கலர்ஃபுல் நல்லா இருந்தது. ஒரு என்ன சொல்கிற, இந்த லைட் கலர்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் வந்துட்டு நங்கநல்லூரில் திருச்சி ஆஞ்சநேயர் நெய் கடைக்கு தான் போனோம். அங்கே போனால் எங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருந்தது. பார்த்தா கடை மூடி இருந்தது. அட கடவுளே, இவ்வளோ தூரம் அங்கேருந்து வந்தோமே நெய் வாங்குறதுக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க வாட்ஸ்அப் நம்பரும் வந்தது, ஹோம் டெலிவரியும் பண்ணுவாங்க அப்படின்னு. சரி ஓகேன்ட்டு நாங்கள் நம்பர் நோட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். அப்படியே வந்து ஒரு ரவுண்ட் அடித்தோம். அங்கே உள்ள ஆஞ்சநேயர் கோயிலும் இருந்தது, அங்கேயும் போய் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா சிட்டி யூனியன் பேங்க் பக்கத்தில் இந்த கடை இருக்குது. அதே ஆஞ்சநேயர் கோயில் ஸ்ட்ரீட்லேயே தான். அந்த நெய் கடைக்கு ஆப்போசிட் போகிற ரோட்டில் பூக்கடை இருந்தது. நிறையா ரோஸஸ் அழகாக இருந்தது. என் பொண்ணுக்கு பார்த்தோன்னே வாங்கணும்னு ஆசையாச்சு. ஒரு ரோஸ் வந்து 100 ருபீஸ் சொன்னாங்க. ஆனால் நாங்கள் பார்த்த எல்லா ரோஸுமே சோல்ட் அவுட். நீங்கள் நெக்ஸ்ட் ஃப்ரைடே வாங்க, நிறையா இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். ஓகே அப்படின்ட்டு சும்மா ஒரு கோயிலை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு சுற்றிட்டு அங்கே இருக்கிற கடையெல்லாம் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு வண்டியிலே வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா இறங்கினே போய் உள்ளே போய் எதாவது வாங்கினா என் பொண்ணு ஒரு பெரிய அமௌண்ட்டே செலவு பண்ண வச்சுருவான் நம்மளை. நம்ம வேணான்னு சொன்னாலும் ஹஸ்பண்ட் வந்துட்டு வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் யாரும் இறங்கக்கூடாது, அப்படியே வண்டியில் போயிடலான்ட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் என் ஹஸ்பண்ட் ஜிகர்தண்டா சாப்பிட்லாமான்னு கேட்டார். ஓகே, நானும் ஓகே சொன்னேன். பாப்பாவுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு நானும் அவரும் ஜிகர்தண்டா ஃபலூடா வாங்கிட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். அன்றைக்கி ஈவினிங் சூப்பராக போச்சு. இது வந்து மதுரை ஜிகர்தண்டா ஷாப். இது மேடவாக்கம் ரோட்டில் இருந்தது, எனக்கு கரெக்டாக தெரியல. அன்றைக்கி ஈவினிங் ரொம்ப நல்லா என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.